ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கலாம், அருமையான உடைகளை கொடுக்கலாம், ஏராளமான பணத்தை செலவழிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்காமல் போனால் அவர்கள் மேன்மை அடைவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தரை நேசிப்பதே வெற்றியின் ஆரம்பம். பிள்ளைகள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஜெயம் கொடுக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தரே. யுத்தத்திலே அவர்களை தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சகரியாவிலே நாம் வாசிக்கிறோம். பரீட்சைகளை எதிர்பார்த்து நின்றாலும் சரி, வேலை வாய்ப்புக்காக நின்றாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்த குதிரைகளாக நிலைநிறுத்துவார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். எல்லா முயற்சிகளும் இயேசுவை உங்களுடைய முதன்மையாக வையுங்கள். அனுதினமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு பழக்கப்படுத்துங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்துக் கொள்ள போதனை செய்யுங்கள். அப்போது அவர் உங்கள் பிள்ளைகளின் பாதைகளை செவைப்படுத்துவார். பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள செல்லுங்கள். அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரின் கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்த பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கல்வி ஆண்டுக்குள் செல்லும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே உமது பாதுகாப்பும் ஆளுகையும் வழிநடத்தலும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், பிள்ளைகள் பயணம் செய்யும் வாகனங்களின் தேவரீர் பாதுகாப்பு தந்தளவும், கருத்தாய் பாடங்களை படிக்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தந்தளவும் ஜெயந்தருகிற கர்த்தர் தாமே சிறப்பான வெற்றியை பெறத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதித்திடவும் ஆயத்தப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக இச்சைகள், கெட்ட நண்பர்களின் சாபகாசங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதவாறு கர்த்தாவே உமக்கு பயந்து உத்தமமாய் வாழும் இருதயத்தை பிள்ளைகளுக்கு தந்தளவும், முதல் முறையாக பள்ளிக்கு செல்லும் சிறு குழந்தைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தந்து வழிநடத்தியளவும், படிப்புக்கான பணத்தேவைகளோடு உள்ள பெற்றோருக்கு தேவைகளை சந்தித்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உமது ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய ஞானத்தில் நம்பிக்கை வைக்காமல் உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களினால் ஏற்க பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க பாதுகாவலும் ஆறுதலும் சமாதானமும் தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்ப உறவில், சமூக உறவில், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தந்தள்ள ஜெபிக்கிறோம். அவர்கள் போக்குவரத்தில், கையின் பிரயாசங்களில், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தில் உங்க அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிழைப்புக்கேற்ற வழி தேடி வேலைக்காக பல முயற்சிகள் செய்து வரும் மக்களுக்கும், வேலைகள் நிரந்தரமாவதற்காகவும் பதவி உயர்வுக்காகவும் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவு செய்து அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தளங்கள் திருமண வரம் தேடி தருகிறோம், வேலை வாய்ப்புகள் பெற்றுத் தருகிறோம், கடன் வழங்குகிறோம் என்று மோசடி செய்பவர்களிடம் மக்கள் ஏமாந்து தங்கள் பணங்கள் இழந்து போகாமல் காக்கப்படவும், இந்த மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் தங்கள் பாவ பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும், சமூக வலைத்தளங்களில் தவறான காரியங்களை பார்த்து அடிமைப்பட்டு போனவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கவும், குடும்பத்தில் ஒருமன ஒற்றுமை உண்டாகவும், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல விதமான வியாதிகளினால் தாக்கப்பட்டும் அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தப்படுவோருக்கும், மருத்துவமனைகளில் இருந்து சிகிச்சை பெறுவோருக்கும் தேவரீர் சுகப்படுத்தி அவர்கள் தேவ பலத்தோடு வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால், போரினால் எல்லாவற்றையும் இழந்து உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, மருத்துவ வசதியின்றி பரிதபிக்கும் மக்களை பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவன் தாமே போஷித்து காப்பாற்றியல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், குழந்தைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் கவலைகள் நீங்கி சந்தானம் விருத்தியடைய செய்யவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட நம்பிக்கையிலிருந்து விலக்கி கர்த்தரை அறிய அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் முத்தமும் நீதியும் நேர்மையும் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஊழியர்கள் மிஷினரிகள் அவர் தம் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.